எனக்கு வணக்கம்ங்கோ. நான் தான் உங்கள் எம்பி விவசாயி. எனக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளைக்கோழி விசஸ் நாட்டுக்கோழிங்க. ஆமாங்க. இதில் எது லாபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ பார்த்து போடலாமுங்க. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்குங்க குறைஞ்சது 6 மாதம்னாச்சும் வளர்த்தணுங்க. வளர்த்துனிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 2 to 2.5 கிலோ 3 கிலோ கிட்ட வருங்க. ஆனால் வெள்ளைக்கோழி அப்படி இல்லைங்க. குறைஞ்ச 65 நாள்லேயே வெளியே கொடுத்துடலாமுங்க. லாபம்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளைக்கோழிக்கு பார்த்திங்கன்னா கிலோவில் 5 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் பிடிக்கிறாமுங்க. ஆனால் நாட்டுக்கோழி அப்படி இல்லைங்க. நாட்டுக்கோழி கிலோ பார்த்திங்கன்னா குறைஞ்சது 650 ரூபாலேருந்து 700 வரைக்கும் கிலோ பிடிக்கிறாங்க. அது உள்ளுக்காட்டுக்குள்ளிங்க. வெளியே பார்த்திங்கன்னா கிலோ 800 900 விற்கிறாங்க கறி கடையிலிங்க. வெள்ளைக்கோழின்னு பார்த்துட்டிங்கன்னா பண்ணைக்கோழி தானுங்க. எங்கள் சைடெல்லாம் நாங்கள் வெள்ளைக்கோழின்னு சொல்லுவோங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா வெள்ளைக்கோழி குறைஞ்சது 1000லேருந்து ஒரு 1500 வரைக்கும் விடலாமுங்க. ஆனால் நாட்டுக்கோழி அவ்வளோ வனத்தை ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் வளர்த்த முடியாதுங்க. அடுத்தது தீவன முறைக்கு வரலாமுங்க. வெள்ளைக்கோழி பொறுத்த வரைக்குங்க கம்பெனிலேருந்து ஃபீடு கொடுத்துருவாங்க. ஆனால் நாட்டுக்கோழி அப்படி இல்லைங்க. கோழி எந்த அளவுக்கு நம்ம வெளியே விட்டு வளர்த்துறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் பெருசாகுங்க. ஆனால் வெள்ளைக்கோழி அப்படி இல்லைங்க, ஒரே பண்ணைக்கோழி தானுங்க. கோழியில் 2 டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஒன்று முட்டைக்கோழி ஒன்றுங்க, இது இன்னொன்று கறிக்குனே வளர்த்துவாங்க. இது 2ல் எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா கறிக்காக வளர்த்துறது தான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா 65 நாள்லேயே ஒரு 5 கிலோ 4 கிலோ ரீச் ஆயிடுச்சுன்னா அது லாபம் அதிகமாக இருக்குங்க. அது ஒன்றும் சரிப்பட்டு வராதுங்க. ஏன்னா பண்ணைக்கோழிக்கு ஊசி நிறையா போடணுங்க, மருந்து நிறையா கொடுக்கணுங்க. நம்ம நாட்டுக்கோழிக்கு அதெல்லாம் எதுவும் தேவைப்படாதுங்க. வெள்ளைக்கோழி பொறுத்த வரைக்குங்க ஒன்ஸ் சீக்குன்னு வந்துச்சுன்னா சுத்தமாக டோட்டலாக பண்ணையே காலியாகி போகுங்க. ஆனால் நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. ஏதாவது சீக்கு இது வந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி பார்க்கலாங்க. ஏதோ 1 2 தான் போக முடியுங்க, பண்ணையே மொத்தமாக போகாதுங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க பண்ணைக்கோழி வச்சு வளர்த்துற மாதிரி இருந்தால் குறைஞ்சது ஒரு 1000லேருந்து 1500 வரைக்கும் வச்சு வளர்த்திங்கன்னா லாபம் இருக்குங்க. பண்ணைக்கோழி தான் பெஸ்ட்டுங்க. ஸோ பண்ணைக்கோழி பற்றி ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய பண்ணைக்கோழி பற்றி சொல்லித்தரணுங்க. நாட்டுக்கோழி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நாட்டுக்கோழி பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறையா வீடியோ அதை பற்றியும் சொல்கிறேனுங்க. அப்படியே லாபம் தர்றது நாட்டுக்கோழியா இல்லை வெள்ளைக்கோழியா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உறவுகள் இன்னும் தொடரும். நன்றி, வணக்கம்.